ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பான் ஹீரோயினுக்கு யார் அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் அனுப்பி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வேற யாரும் கிடையாது, அந்த லீடர் பையன் தான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கான், இன்னும் இந்த மாதிரி எத்தனை பேரோட வீடியோஸ் எல்லாம் நீ பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி பயத்தோடய பார்த்துட்டு இன்னும் இந்த மாதிரி நிறைய பேரோட வீடியோஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, அவள் வந்துட்டு அவளோட ஃபோனில் வந்திருக்க ஒரு ஆர்டிக்கலை படிச்சுட்டு இருக்கா. ஸோ அதில் நம்ம ஜே கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்துச்சுல்ல ஒருத்தனை, அதான் அவன் கூட சேர்ந்து இப்போ வெளிநாட்டுக்கு போயிருப்பான். அவனை பார்த்தீங்கன்னா இப்போ கைது பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா அவன் வந்துட்டு கஞ்சாவை எடுத்துட்டு போயிருந்திருக்கான் போல. ஸோ அதனால அவனை கைது பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற நியூஸை இப்போ இவ படிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டா. அப்போன்னு பார்த்து அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு ஒரு காரே வந்துடுது. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம லியோன் ஜேவை உள்ள இருந்து கூட்டிட்டு வரான். என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தான் தெரியுது, ஆக்சுவலா இது எல்லாமே நம்ம லியோன் பண்ண வேலை தான். அதாவது அந்த ஜேவோட வருங்கால ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அவனை கஞ்சா கேஸ்ல மாட்டி விட்டு இப்போ அவளை இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கான். ஸோ இப்போ என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கான் எல்லாருக்கும் முன்னாடியும், நாங்கள் ரெண்டு பேருமே இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக லவ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஜே கிட்ட யாராவது பழகணும்னு நினைச்சிங்க அவள் தான் முக்கியமா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை நம்ம லியோன் கிட்ட இருந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்கிங்கோட பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் அந்த லீடர் பையன் கிட்ட நம்ம ஹீரோ சொல்றான், எனக்கு உங்ககிட்ட இருக்க வீடியோஸ் எல்லாமே வேணும், அதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஒருவேளை அந்த வீடியோஸை வச்சு நம்ம லியோனுக்கு எதிராக ஏதோ பண்ண போறோம் போல. இப்போ கட் பண்ண அடுத்த சீன்ல நமக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. அதாவது ஒரு காலத்தில் நம்ம லியோனும் ஜேவும் நல்லா லவ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த நேரத்தில் செமையா ரொமான்ஸும் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க கிஸ் பண்ணிட்டு இருந்ததை யாரோ ஒருத்தங்க வீடியோவும் எடுத்திருக்காங்க. அது யாரு அப்படின்னு சொல்லி இப்போ நமக்கு காட்டுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, ஜேவோட செகண்ட் மாம் பையன் இருக்கான்ல அவனே தான். ஸோ இந்த வீடியோவை எடுத்ததும் இவன் தான். இதை வச்சு நம்ம ஜேவை வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிறதும் இவன் தான் போல. பட் இருந்தாலும் அந்த பிரெக்னன்ட் கிட்ட எல்லாத்தையுமே வச்சு பேசிட்டு இருந்திருப்பாள்ல, அந்த விஷயம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த லீடர் பையன் தான் அனுப்பி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ இப்போ கட் பண்ணா மறுபடியும் பிரசன்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹெரா இருக்காள்ல, அவ பார்த்தீங்கன்னா செம்ம கோவத்தோட வந்து அப்படியே நம்ம ஜேவை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கா. நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன் நானும் லியானும் லவ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு, அதனால எங்க பக்கம் வராதுன்னு தானே சொன்னேன், எதுக்காக வந்த, நீ வெளிநாட்டுக்கு போய் தொலைய வேண்டியதானே அப்படின்ற மாதிரி செம்ம கோவத்தோட கத்திட்டு இருக்கா. ஸோ இவ என்ன பிளான் போட்டிருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவளோட அப்பாவுக்கு ரீசெண்டாக நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். அதனால இவங்களோட வீட்டையே பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்தவங்க எல்லாருமே வந்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிருப்பாங்க, அந்த பொருள் எல்லாத்தையுமே நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணி மறுபடியும் பழையபடி வாழணும்னா நான் லியோனை கல்யாணம் பண்ண தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு தான் நம்ம லியோனை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பா. பட் அந்த நேரத்தில் நம்ம ஜே மறுபடியும் வந்து அவனே லவ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சதுனால இப்போ ரொம்பவே கோவத்தோட அவளை பார்த்து கத்திட்டு இருக்கா. ஸோ இவ இப்படி கத்துறதை பார்த்துட்டு ஊஜின் லியோன் இவங்க ரெண்டு பேருமே பொறுமையா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஜே அப்படியே அங்கிருந்து ஓடி போயிடுறா. இப்போ அடுத்த நாள் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹெரா இருக்கால, அவளோட அப்பா வந்து அவளை தனியாக கூப்பிடுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டையும் வந்துட்டு கடங்காரங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனால நம்ம இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி பண்ற வரைக்கும் கொஞ்ச நாள் இந்த அபார்ட்மெண்ட்ல தான் தங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் இவ்வளோ அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் பார்க்குறா. அந்த இடம் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இவ ஏதோ பெரிய பணக்காரி இல்ல. ஸோ ரொம்ப நாளா இன்னும் பயங்கரமான லக்ஸூரியஸான இடத்துலலாம் வாழ்ந்திருப்பான். அதனால இந்த இடமே வந்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணிட்டு இருக்கு. இப்போ அடுத்ததான் நம்ம ஜேவையும் லியோனையும் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஜே சொல்லிட்டு இருக்கா, லியோன் உனக்கு இப்போ எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கஹாவோட பிரதர் தான் இறந்து போன காங்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் அவன் அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுக்கு காரணம் நம்ம தான். நம்ம குடும்பப்படுத்தினதுனால தான் அவன் அந்த ஆக்சிடென்ட்லேயே மாட்டி இறந்து போனான். அதனால நீ கஹா கிட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லும்போது, இது நான் அவங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமா? இங்க பாரு, நீ வந்து என்கிட்ட சேர்ந்துட்ட அப்படின்றதுக்காக ரொம்ப அதிகாரம் பண்ற மாதிரிலாம் பேசாத. அந்த காங்க நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் குடும்பப்படுத்தணும் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவன் இறந்து போனதுக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் போய் மன்னிப்பு கேட்கணும்? என்னாலாம் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி இவனும் கொஞ்சம் கோவத்தோட பேசிட்டு இருக்கான். ஸோ இப்போ அடுத்ததா ஊஜனை காட்டுறாங்க. அவங்ககிட்ட வந்து அவனோட அம்மா பேசிட்டு இருக்காங்க. அதுவும் யாரோட போட்டோவை காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜே வந்து கொஞ்ச நாளைக்கு அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்திருப்பான். அப்போ அவ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில பிரெக்னன்சி டாக்டர்லாம் போய் மீட் பண்ணிட்டு வந்திருப்பா. ஏன்னா அவ லாஸ்டா பிரெக்னெண்டா இருந்திருப்பாள்ல இந்த இடத்துல இருந்து போறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த நேரத்தில் அவ அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருந்து வெளியே வரதா யாரோ ஒருத்தங்க போட்டோ எடுத்திருக்காங்க போல. அந்த போட்டோவை தான் இப்போ இவங்க காட்டுறாங்க. அம்மா இது உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சு, இதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி இவன் கேட்கும்போது அவங்களே சொல்றாங்க, உன்னோட அப்பா இந்த டைம் எலெக்ஷன்ல நிக்க போறாருடா. அப்படி நிற்கும் போது அவருக்கு ஜேவோட அப்பா சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னார்னா இதை காட்டி அவர் பிளாக்மெயில் பண்ண வேண்டியதான். ஏன்னா அவரோட பொண்ணு ஒரு பிரெக்னன்சி டாக்டரை மீட் பண்ணிட்டு வந்திருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அவருக்கு தானே கெட்ட பேர் வந்து சேரும். அதனால கண்டிப்பா இந்த போட்டோவை நம்ம அவர்கிட்ட காட்டணும்னா சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஏழை பசங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லார்ட்டையுமே நம்ம ஹீரோ இப்போ கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இங்க பாருங்க, நம்ம எல்லாருமே இந்த ஸ்கூல்ல ஸ்காலர்ஷிப் அடிப்படையில் தான் வந்திருக்கோம். ஸோ அதுக்காக இங்க இருக்கக்கூடிய பணக்கார பசங்க என்னதான் பண்ணாலும் நம்ம அதை தாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு எந்தவித அவசியமும் கிடையாது. ஒரு ஸ்கூல்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஈக்குவலா தான் இருக்கணும். அதனால இதுக்கப்புறமும் நம்ம ஈக்குவலா தான் எல்லாருமே ட்ரீட் பண்ணணும். பணக்காரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, யார் ஸ்கூலுக்கு வந்தாலும் எல்லாருமே ஈக்குவல் தான். உங்களை இதுக்கப்புறம் யாராவது புள்ளி பண்ணி ஏதாவது டார்ச்சர் கொடுத்தாங்கன்னா அதை வந்து நீங்க எங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இவன் பேசிட்டு இருக்கான். அதாவது இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அந்த பணக்காரன் ஏழை அப்படின்ற ஏற்றத்தாழ்வு எல்லாத்தையுமே நம்ம எடுத்து எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்ற ஒரு நிலைக்கு இந்த ஸ்கூலை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் இப்படிலாம் பேசிட்டு இருக்கான். அப்புறம் அதுக்கடுத்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த லீடர் பையன்
என்கிட்ட தனியா பேசிட்டு இருப்பான். அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன்டா, எல்லாரோட வீடியோஸும் உனக்கு எங்க இருந்துடா கிடைச்சு அப்படின்னு கேட்கும்போது அவன் பாத்தீங்கன்னா சில விஷயங்களை நினைச்சு பாக்குறான். அது என்னன்னா, இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மொத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே இவனோட அம்மா அந்த பிரின்சிபல் லேடி இருக்காங்கல்ல, அவங்களோட கம்ப்யூட்டர்ல தான் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அது எல்லாத்தையுமே அவங்களுக்கே தெரியாம இவன் அடிக்கடி இவனோட பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிட்டு வந்துருவான் அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே. ஸோ அதனால தான் அடிக்கடி அவங்களோட ரூம்க்கு இவன் போயிட்டு வர மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு அதெல்லாம் நீ ஏன் கேட்குற, அதெல்லாம் எப்படியோ எனக்கு கிடைச்சிச்சு, அதை பற்றிலாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி மறைச்சிடறான். இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேவோட அந்த ஸ்டெப் மாம் பையன் இருக்கான்ல, அவன் வந்து அந்த சீக்கிரட்டான பாருக்கு நம்ம ஹெராவை இன்வைட் பண்ணியிருப்பான். அதனால அவளும் அங்கே போயிருப்பா. என்னடா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஒன்றும் இல்லைக்கா, அந்த ஜே உங்களை அவமானப்படுத்தி மறுபடியும் லியானை லவ் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் நீங்கள் அவளை மிரட்டுறதுக்காக ஒரு எவிடன்ஸ் நான் வச்சிருக்கேன், அதை வச்சு எப்படியாவது அவளை இங்கிருந்து அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னடா அது காட்டு அப்படின்னு சொல்லி அவளும் கேட்குறா. ஸோ பார்த்தா அவன் லாஸ்ட்டாக ரெக்கார்ட் பண்ணியிருப்பான்ல அந்த கிஸ் பண்ணுற வீடியோ, லியோனும் ஜேவும் அந்த வீடியோ தான் அனுப்பியிருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம ஹெராவும் இதை வச்சு ஜேவை பிளாக்மெயில் பண்ண போறா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தா, அவ பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு அந்த பையனை கண்ணத்திலே அறிஞ்சு, ஏன்டா உனக்குலாம் அறிவில்லை, எனக்கு ஜேவை பிடிக்காது தான், ஆனால் நான் அதுக்காக இப்படி கேவலமான விஷயத்தெல்லாம் நெட்டில் பப்ளிஷ் பண்ணி அவளை அவமானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சதே கிடையாது. சத்தியமா அவளுக்கு நீ தம்பியே கிடையாது தெரியுமா, சத்தியமா உன்ன மாதிரி கேவலமான ஆளை நான் பார்த்ததே கிடையாது, ஒழுங்கு மரியாதையை அதை டெலிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ அப்படியே அங்கிருந்து போயிடுறா. பரவாயில்ல, நம்ம ஹெரா என்னதான் கெட்டெண்ணம் பிடிச்சவளா இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயத்துல கொஞ்சம் நல்லவளா தான் இருக்கா. இப்போ அடுத்ததான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட வீட்டு பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்கும் போல, அந்த இடத்துல வந்துட்டு ஏதோ வாங்கிட்டு அப்படியே அங்கே இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க எல்லாருமே வாட்டர் கன்னை வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து இவனும் விளையாண்டுட்டு இருப்பானா. இப்படி ஜாலியாக இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஜேவும் ஒரு இடத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருப்பான். அதுக்கப்புறம் அவனை தனியாக கூப்பிட்டு பேசிட்டு இருப்பான். என்கிட்ட என்னதான் பணம்லாம் இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை என்னால் வாழ முடியல, எப்படி நீ ஏழையா இருந்து கூட உன்னால இவ்வளோ சந்தோஷமா இருக்க முடியுது அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியலையே, நான் சின்ன வயசுல இருந்து என் அண்ணன் கூட சேர்ந்து இதே மாதிரி தான் வளர்ந்தேன். அங்க மார்க்கெட்ல ஒரு பாட்டி இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு நான் சின்ன வயசுல எப்பெல்லாம் ஹெல்ப் பண்றனோ அப்பெல்லாம் அவங்க எனக்கும் என்னோட பிரதருக்கும் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சின்ன வயசுல இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா எனக்கு நிறைய ஹாப்பினஸ் எல்லாம் கிடைச்சிச்சு. அதனால தான் நானும் இந்த மாதிரி ஹாப்பியா இருக்கேன். அது மட்டும் இல்லாம நீ வந்து உன்னோட அப்பாவுக்கும் சரி இல்ல உன்னோட அந்த ஸ்டேட்டஸ்க்கும் சரி நீ வந்து ரொம்ப பயந்த ஒரு பொண்ணா இருக்க. இதே மாதிரி இருந்தீங்கன்னா நீ கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்க முடியும், உன்னால ஒரு ஹாப்பியான லைஃபையே வாழ முடியாது. ஆனா இதுவே நீ பயப்படுற விஷயத்த ஒரு டைமாவது ஃபேஸ் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோயேன் எதிர்த்து, அதுக்கப்புறமேட்டு கண்டிப்பா நீ என்ன ஆனாலும் அந்த விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ண கத்துக்குவ. அதனால அதை எதிர்த்து ஃபேஸ் பண்ண கத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் இந்த இடத்துல கொஞ்சம் மோட்டிவேட் ஆகுறா. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றான், இந்த மாதிரி உன்னை யார் பிளாக்மெயில் பண்ணாங்க அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா, யார் அது நான் யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். அவன் ஒரு நல்ல விஷயத்த தான் பண்ணிட்டு இருக்கான். பண திமிர்ல யார் யாரெல்லாம் அந்த ஸ்கூல்ல ரொம்பவே ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்களோ அவங்களோட திமிரை அடக்கணும் அப்படின்றது தான் அவனோட எண்ணம். அவனோட எண்ணம் தான் என்னோட எண்ணமும் கூட. இதுல முக்கியமா அந்த லியானோட ஆட்டத்தை அடக்கணும், அதுதான் எனக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லும்போது, நீ லியானை மட்டும் ஏதாவது ஒன்று பண்ற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நான் லியானுக்காக நிற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதுதான் அவனோட விதினா என்னால மாற்ற முடியாது, நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நான் உன்னையும் சேர்த்து அட்டாக் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவன் இந்த இடத்துல மிரட்டிட்டு இருக்கான். இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம லியோன் வந்து டைரக்டா அவனோட அம்மா கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டான். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காத அந்த ஆப்போனன்ட் கம்பெனி இருக்காங்கல்ல, அவரோட பொண்ணு ஜேவை தான் நான் லவ் பண்றேன், எங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நாளாவே பழக்கம்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் இந்த இடத்துல உண்மையை சொல்லும்போது அவங்க வந்து எடுத்த உடனே சப்போர்ட் பண்ணாத மாதிரி பேசுறாங்க. எப்பா உனக்குலாம் இது வயசு கோளாறு, இது உனக்கு புரியாது என்னன்ட்டு, நீ பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் புரிஞ்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்ன ஆனாலும் சரி நான் ஜேவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீங்க மைண்டை மாற்ற முடியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறான். இந்த நேரத்தில் அந்த ஊஜின் பார்த்தீங்கன்னா அவனோட கேரேஜுக்கு வரலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் BMW கார் இருக்கும். அந்த காரோட விண்டோ உடஞ்சு போயிருக்கும் போல. ஸோ இவன் லவ் பண்ணிட்டு இருந்தால ஒரு டீச்சர், அந்த டீச்சர் வந்துட்டு அந்த காரோட விண்டோவை மாத்திட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஊஜின் வந்து கேட்டுட்டு இருக்கான், உனக்கு ஞாபகம் இல்லையா அந்த காரால என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ அதோட விண்டோவை போய் மாத்திட்டு வந்த அப்படின்ற மாதிரி இவன் இந்த இடத்துல கேட்டுட்டு இருக்கான். ஸோ இப்போதான் நமக்கு ஒரு பெரிய உண்மையே தெரிய வருது. ஆக்சுவலா இந்த கார் மூலமா தான் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவோட அண்ணன் காங் இருக்கான்ல, அவனை வந்து விட்டு ஏற்றிருக்காங்க. அதனால தான் அவன் இறந்தும் போயிருக்கான். ஆனா அந்த கார் அந்த நேரத்தில் யார் ஓட்டினாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அப்படின்னா இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தன் அந்த காங்கோட மொபைல், அதுக்கப்புறம் அவன் வச்சிருந்த அந்த சீக்ரெட்டான கேமரா பென் இருக்குல்ல, அது ரெண்டையுமே யாரோ ஒருத்தங்க ஒரு கார்ல இருந்து எடுக்கிற மாதிரி நம்ம பார்த்திருப்போம் ஒரு ஃபிளாஷ்பேக்ல. ஸோ அந்த கார் இதுதான் போல. ஸோ இந்த மாதிரி இவங்க பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஜே வந்து ஒரு கட்டத்தில் சொல்லிடுறான், இதுக்கப்புறமும் நம்ம லவ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனையாகி போயிடும், ஸோ பெட்டர் நம்ம இப்பயே பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இந்த டீச்சருக்கு ஒரு செகண்ட் அதை ஏற்றுக்க முடியல, இருந்தாலும் வேற வழி இல்லாம சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஜேவா அவளோட அப்பா கூட்டு வந்திருக்காரு ஒரு காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக. ஆனா அவளுக்கு இந்த விலங்குகளை கொல்றதுல அந்த அளவுக்கு விருப்பமே இல்லை, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. இப்போ அடுத்த சீன்ல நம்ம லியோன் படிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு யாரோ ஒருத்தங்க ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ தான் இருக்கு, இவளும் ஜேவும் கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதுதான். இதை பார்த்துட்டு இவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டான், யார் இது அனுப்புனது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆளுங்க எல்லாத்தையுமே கேட்கறான், இதை சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு யார் இந்த வீடியோவை அனுப்புனாங்களோ அவங்கள. அப்புறம் அடுத்த நாள் நம்ம ஜேவை தனியாக கூட்டிட்டு போயிட்டு அவகிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க நம்ம ரெண்டு பேரும் அன்னைக்கு ஒரு நாள் கிஸ் பண்ணிட்டு இருந்ததை வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க, நீ அதை பத்தியும் கவலைப்படாத, நான் கூடிய சீக்கிரமா அவங்களை கண்டுபிடிப்பேன் அப்படின்ற
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதலாக பேசிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சிபலை போய் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதுக்கப்புறமாவது ஒழுங்காக பார்த்துக்கோங்க, சும்மா பணக்காரங்க தான் பெரிய இதுங்க, ஏழைங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணுற வேலையை இதுக்கப்புறம் வச்சுக்காதீங்க. இதுக்கப்புறமா இதை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட ஒரு மிகப்பெரிய பாம்பே இருக்கு, நான் அதை வெடிக்க வச்சுட்டுனா இந்த ஸ்கூலோட இமேஜே பாலா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்படி இவங்களை ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ணிட்டு அவன் வெளியே வரும்போது அந்த லீடர் பையன் வேற பார்த்துட்டு, டேய் ஏன்டா நீ போய் பிரின்சிபலை மீட் பண்ணிட்டு வர, ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பெரியவங்களை நம்ம ஃபர்ஸ்ட் திருத்தணும், அப்படி திருத்தினாதான் இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் திருந்துவாங்க அப்படின்னு சொல்லும்போது, டேய் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, நீ எதுக்காக என் கூட சேர்ந்த, இங்க இருக்கக்கூடிய பணக்கார ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற அந்த கேவலமான விஷயத்தை நம்ம எப்படியாவது வெளியே பப்ளிஷ் பண்ணணும்டா, அப்பதான் அவங்களோட மதிப்பு மரியாதை எல்லாமே போகும். ஆனா நீ அதை பண்ணாம இங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸை போய் மிரட்டிட்டு இருக்க, டேய் உனக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா இல்லையாடா, உன்னோட அண்ணன் காங்க எல்லாருமே எப்படி கொடுமை பண்ணாங்க, ஒருவேளை உனக்கு ஜேவை பிடிச்சிருக்கா, அதனால தான் அவளை அவமானப்படுத்தக்கூடாதுன்னு இப்போ வரைக்கும் அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே பப்ளிஷ் பண்ணாம இருக்கியா நீ அப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஜேவும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. இவங்க பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருப்பா போல. அப்படின்னா நீ தான் அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே அனுப்பி என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாத்தீங்கன்னா அவ கண்டுபிடிச்சு கேட்டுறா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜே வந்து ஹீரோவை தனியா மீட் பண்ணி பேசிட்டு இருக்கா. நீ உங்க அண்ணன் இறந்து போனதுக்கு காரணமானவங்கள பழி வாங்குறதுக்கு கண்டிப்பா அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பப்ளிஷ் பண்ணுவேன், பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். ஒருவேளை நானும் லியானும் கிஸ் பண்ற வீடியோவை நீ பப்ளிஷ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீ சொன்னதை பத்தி நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். நம்ம எந்த விஷயத்துக்கு பயந்தாலும் கொஞ்சமாவது அதை எதிர்த்து போராட கத்துக்கணும், அப்பதான் நம்ம லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னல. அதனால நான் எல்லா விஷயத்தையுமே என்னோட அப்பா கிட்ட போய் சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்கு, அதில் நானும் லியானும் கிஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது வெளியே வந்துச்சுன்னா உங்களோட கம்பெனி பேரும் அப்புறம் என்னோட பேரும் ஸ்பாயில் ஆகும், அது எனக்கு தெரியும். ஆனா நான் அதுக்கு பதிலாக வெளிநாட்டுக்கு போய் தப்பிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல போறேன். இதனால எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் எனக்கு கவலையே கிடையாது. சரி ஓகே, உனக்கே இந்த விஷயத்துல எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னா லியானும் நீயும் கிஸ் பண்ற வீடியோவை நான் பப்ளிஷ் பண்ண தான் போறேன். எனக்கு தேவையானது எல்லாமே லியான் பேர் கடணும், அதுக்காக தான் நான் இதெல்லாமே பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து போலான்னு பார்க்கும்போது இவ இன்னொரு விஷயத்தையும் சொல்றா. ஆக்சுவலா உன் அண்ணன் இறக்கிறதுக்கு முன்னாடி நான் பிரெக்னெண்டா இருந்தேன், அதுக்கு காரணம் லியான் தான். ஆனா இந்த விஷயத்தை பத்தி நான் என்னோட அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி தலையை பிச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எங்க கம்பெனிக்கும் லியான் அம்மாவோட கம்பெனிக்கும் ஆகவே ஆகாது. அதனால என்னோட அப்பா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஸோ நான் எப்படியாவது இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது தான் உன்னோட அண்ணன் கிட்ட நான் ஃப்ரெண்ட் ஆனேன். ஏன்னா லியானை விட்டு நான் விலகி இருக்கும்போது அவன் தான் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தான். ஆனா நான் அவன் கூட அப்படி க்ளோஸா இருந்தது தான் அவனுக்கே பிரச்சனையா போயிடுச்சு. லியானோ அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பயங்கரமா புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நான் பிரெக்னெண்டா இருக்கிறத எப்படியாவது அபார்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வெளிநாட்டுக்கு போனேன். எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டு மறுபடியும் வந்தேன். எல்லா விஷயத்தையுமே மறந்துட்டு இதுக்கப்புறம் நான் லியான் கூட பழகவே கூடாதுன்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆனா உன்னால தான் மறுபடியும் அந்த விஷயம் எல்லாத்தையுமே நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். அவன் கூட ஒன்னா இருந்ததை பத்தியும் நீ தான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க. இதுக்கப்புறம் யார் என்ன நினைச்சாலும் சரி, இந்த விஷயம் எல்லாத்தையுமே நானே என்னோட அப்பா கிட்ட தெரியப்படுத்த தான் போறேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல நம்ம ஹேரா இருக்கும்போது அவகிட்ட வந்து நம்ம ஜே பேச ட்ரை பண்றா. உன்னோட அப்பாவுக்கு நடந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரிய வந்துச்சு, அதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுக்காக வருத்தப்படுற, நீ சந்தோஷமா இரு, உனக்கு நான் தானே எதிரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஏன்ட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன்னை பத்தின விஷயம் ஏதாவது என்கிட்ட சொல்றியா, இதுக்கு முன்னாடி உனக்கு என்ன நடந்துச்சு, நீ எவ்வளவு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண அப்படின்ற மாதிரிலாம். உடனே நம்ம ஜேவும் நீ எதை சொல்ற எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லியானை தான் போய் மீட் பண்றா. அப்போ அவங்கிட்ட ஏன்டா உங்களை ஒருத்தங்க வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரியாம கூடயாடா நீயும் அவளும் கிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது, ஹே நீ எதை பத்தி பேசுறா, அந்த வீடியோவை நீயும் பாத்தியா என்ன, உனக்கு யார் அனுப்புனது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு யாரும் அனுப்பல, இதை யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும், யாரடி அது அப்படின்னு கேட்கும்போது இவளும் சொல்றா அது அந்த ஜேவோட தம்பி தான் அப்படின்னு சொல்லும்போது, உடனே பாத்தீங்கன்னா நம்ம லியான் அவனோட ஆட்கள் எல்லாருமே கூட்டிட்டு போயிட்டு அந்த ஜேவோட தம்பியை போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்கான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா இவ்வளவு கேவலமான வேலையை பார்த்துருப்ப அப்படின்ட்டு இப்படி எல்லாருமே போட்டு அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அவனை காப்பாத்துறான். உடனே நம்ம லியான் கிட்டையும் கத்துறான், உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு, ஏன்டா தேவையில்லாம நிறைய பிரச்சனைகள் போய் நீ மாட்டிக்கிட்டே இருக்க, உன்னை காப்பாத்துறதுக்காகவே ஜே அவளோட வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்காடா, ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்குது, நீ என்னடா சொல்ற எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கேட்கும்போது தான் இவனும் எல்லா விஷயத்தையுமே சொல்றான். அதாவது நம்ம ஜே முக்கியமா லியானோட பேரு கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வெளிநாட்டுக்கு போயிட்டு அந்த பிரெக்னெண்டா கிளச்சிட்டு வந்திருப்பா. அது மட்டும் இல்லாம இதே மாதிரி தான் இன்னும் நிறைய விஷயத்துல உன்னோட பேரை காப்பாத்துறதுக்காக அவளோட வாழ்க்கையை அழிச்சிட்டு இருந்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இப்பதான் லியானுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வருது இல்ல. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹெரா தங்கியிருக்கால, அந்த இடத்துல நம்ம ஜே வந்து அவளை மீட் பண்றா. உனக்கு என்ன வேணும், நீ எதுக்காக இப்ப இங்க வந்த, நான் இவ்வளவு சின்ன இடத்துல தங்கி இருக்கிறத பார்த்துட்டு சிரிக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் வெளிநாட்டுக்கு போக போறேன், போறதுக்கு முன்னாடி உனக்கு என்னால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா இவளோட அப்பா வேற கால் பண்ணி, ஹெரா செல்லக்குட்டி நம்ம மறுபடியும் பழையபடி வாழ போறோம், உன் ஃப்ரெண்டு ஜேவோட அப்பா இருக்காருல அவர் நம்ம கம்பெனியோட சேர்ந்து பிசினஸ் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாருமா, இதுக்கப்புறம் நம்ம நல்லா சம்பாதிக்க போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹெரா பாத்தீங்கன்னா அப்படியே ஜேவை திரும்பி பார்த்து, இதுக்கு காரணம் நீதானே என்னோட அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா உன் அப்பா கிட்ட பேசி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா நான் தான் பண்ணேன், ஏன்னா நான் வெளிநாட்டுக்கு போக போறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கா. அப்போ நமக்கு அந்த பிளாஷ்பேக்கையும் காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட அப்பா கிட்ட போய் சொல்லியிருப்பா, இந்த மாதிரி நான் லியானை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது பிரெக்னெண்டா இருந்தேன், அப்புறம் அதை கிளக்கிறதுக்காக தான் வெளிநாட்டுக்கே போனேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்றா. இதை கேட்டு அவளோட அப்பாவும் செம்மையா கோவப்படுறாரு, உனக்கு என்ன பைத்தியமாடி பிடிச்சிருக்கு, எப்படி இது எல்லாத்தையுமே இவ்வளவு நாளா
நாளாக என்கிட்ட மறைச்சிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை, அதான் நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்ல. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் என்னால் உங்களுக்கும் உங்களோட கம்பெனிக்கும் எந்த வித ப்ராப்ளமும் ஏற்படாது, ஓகேவா? நீங்கள் சொன்ன மாதிரி நான் வெளிநாட்டுக்கு போகிறேன். ஆனால் நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும். ஹெராவோட அப்பா கூட சேர்ந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. ஸோ இவ இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் வச்சதுனால தான் அவரும் அதை பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி இவ ஹெரா கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது வழியில் நம்ம லியோனை பார்க்குறா. அப்போ அந்த நேரத்தில் அவன் ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு செம்மையாக கதறி கதறி அழுது பேசிட்டு இருக்கான். எப்படி நீ இந்த விஷயம் எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்து மறைக்கலாம்? நீ எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பா என்கிட்ட சொல்லாம, இவ்வளோ இதுவும் எனக்காக தானே நீ பண்ணியிருக்க, எப்படி உன்னால் முடிஞ்சிச்சு? என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல ஒரு வார்த்தை, நீ பிரெக்னெண்ட்டாக இருந்ததை பற்றி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல, போயும் எனக்காக தான் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். அவனால் அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல, அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லீடர் பையன் இருக்கான்ல, அவன் வந்து நம்ம ஹீரோவோட அண்ணன் காங்கை பற்றி நினச்சி பார்க்குறான். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க போல. அதனால தான் அந்த காங் இறந்து போனதுக்கப்புறம் அவன் இறந்து போனதுக்கு காரணமானவங்களை நம்ம எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே சேகரித்து அவங்களுக்கு அனுப்பி ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ அந்த வெறியில் இப்பயும் பார்த்தீங்கன்னா அவங்கள பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக அப்படியே நம்ம ஜேவும் அவனும் கிஸ் பண்ண வீடியோ இருக்கும்ல லியோனும், ஸோ அந்த வீடியோவை வந்துட்டு இப்போ அப்படியே பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து அந்த ஃபோனையே போட்டு உடச்சிடுறான். உனக்கு என்ன பைத்தியமாட பிடிச்சிருக்கு, ஏன்டா தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டேய் உனக்கு தான்டா பைத்தியம் பிடிச்சிருக்கு, உன் அண்ணனை கொலை பண்ண கொலகாரங்கடா அவங்க, எப்படா அவங்கள மன்னிச்சு விட உனக்கு தோணுச்சு? உனக்கு அந்த ஜேவை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா, நீ அதனால தான் இந்த வேலை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்க, அவளை காப்பாற்றுறதுக்காக தானே இதெல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம ஹீரோவும் எதுவுமே பேசல. இப்போ கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம லியோன் பார்த்தீங்கன்னா ஊஜினோட வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அவனை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கான். எல்லாத்துக்குமே காரணம் நான் தான்டா, என்னால் தான்டா ஜே வந்து அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஊஜின்னு ஒரு ஃபிளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறான். அது என்னன்னா இப்போதான் நமக்கு ஒரு பெரிய உண்மையை தெரிய வருது. ஆக்சுவலா நம்ம ஜே வந்து இதுக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு போயிருப்பாள்ல, நம்ம லியோனால பிரெக்னென்ட் ஆனதை கிளச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ அப்படி அந்த பிரெக்னன்சி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வரத இவன் தான் போட்டோ எடுத்திருக்கான். அந்த போட்டோஸ் எடுத்துட்டு போய் நம்ம ஜேவோட அப்பா கிட்ட கொடுத்து பிளாக்மெயில் கூட பண்ணியிருக்கான். அவங்களோட பொண்ணு பிரெக்னென்ட் ஆகி கிளச்சிட்டு வந்திருக்கா. அதுக்கு காரணம் கூட லியோன் தான். இந்த விஷயம்லாம் வெளியே தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க கம்பெனி பேரு செம்மையா கெட்டு போயிடும். அப்படி நடக்கக்கூடாதுன்னா உங்களோட பொண்ணு கொரியாவுக்கு வந்த உடனே மறுபடியும் அவளை வெளிநாட்டுக்கு அனுப்பிடணும். அவ திரும்ப கொரியாவுக்கு வரவே கூடாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். அதனால தான் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ஜேவோட அப்பாவும் பாத்தீங்கன்னா அவ கல்யாணம் பண்ணிக்க போற அந்த வருங்கால ஹஸ்பண்ட் கூட அவளை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்க ட்ரை பண்ணிட்டே இருந்திருப்பாரு. பட் இருந்தாலும் நம்ம ஜேவை இப்படி வெளிநாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஊஜின் ஏன் நினைச்சானே தெரியல. இதுக்கப்புறம் நடக்க போறதா நம்ம அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். பாய்.